guys, welcome to Mupalai Training Academy. அடுத்தது ஃபர்ஸ்ட் சைக்காலஜில முதல் கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ கொடுத்திருக்கக்கூடிய வாக்கியத்தை படிச்சு பார்த்து அது இதுல தன்வினை வாக்கியமா, பிறவினை வாக்கியமா, இல்ல செய்வினை வாக்கியமா, இல்ல செயற்பாட்டு வினை வாக்கியமான்றதை கண்டுபிடிக்கணும். சோ தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது. தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது ராஜராஜன் தான், அவங்களால கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ தன்வினை அப்படின்னா ராஜராஜன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார்னா அது அவர் செய்த வேலை தன்வினைன்னு சொல்லுவாங்க. சோ இங்க வந்து இந்த ஆல் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வருது, இவரால், இவர்களால், இப்படியால் அப்படின்னு அந்த ஆள்னு வந்துச்சுனாலே நீ கண்ணை மூடிட்டு எந்த வார்த்தையை போட்டுடலாம்னா செயற்பாட்டு வினை வாக்கியம்னு போட்டுடலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் என்னது? செயற்பாட்டு வினை வாக்கியம். அப்போ உனக்கு ஒரு தமிழ் சென்டென்ஸ் வரும்போது அதுல ஆல், இவர்களால் செய்யப்பட்டது, இவர்களால் படிக்கப்பட்டது, இவர்களால் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு அந்த ஆள்னு வந்துச்சுனாலே நீ கண்ணை மூடிட்டு என்ன வாக்கியம் போட்டுடலாம்? செயற்பாட்டு வினை வாக்கியம்னு போட்டுடலாம். சோ ரெண்டாவது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ இதுக்கு வந்து என்ன கேள்வியா இருந்தா இந்த பதிலை நீ கொடுத்திருப்ப? உங்ககிட்ட வந்து நான் எப்படி கேள்வி கேட்டிருந்தா நீ தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை தான் அப்படின்னு ஒரு பதில கொடுத்திருப்பேன்னா, தமிழ்நாட்டின் தலைநகரம் எது அப்படின்னு நான் கேட்டிருந்தா தான் நீ என்ன பதில கொடுத்திருப்ப? தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. சென்னை எதற்கு தலைநகரம்னு கேட்டிருந்தா சென்னை என்பது தமிழ்நாட்டின் தலைநகரம் அப்படின்னு தான் பதில் சொல்லியிருப்பேனே தவிர தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னைன்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ ஆன்சர் கரெக்டா எது வரும்? தமிழ்நாட்டின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிருந்தா அதனுடைய விடையை சென்னைன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இரவும் பகலும் இது இதனுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அப்படின்னு முடிஞ்சாலே அது எண்ணும்மை, உண்மை. ஓகேவா? உம்னு முடிஞ்சாலே என்னது? எண்ணும்மை. இரவும் பகலும், கங்கையும் சிந்துவும், வைகையும் காவேரியும், அந்த மாதிரி உம்னு முடிஞ்சாலே அது என்ன? உண்மை, எண்ணும்மை. சோ ஆன்சர் வந்து எண்ணும்மைன்னு போட்டுருங்க. இலக்கண குறிப்பு இலக்கண குறிப்பு தருங்க. அடுத்தது தொன்னிறம்னு கேட்டிருக்கேன். இந்த தொன்னிறம் என்ற வார்த்தை வந்து இரண்டு வார்த்தைகள் சேர்க்கப்பட்டதால உருவாகக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப தொன்னிறத்தை நான் பிரிச்சேன்னா என்னன்னு பிரிப்பேன்னா தொன்மை கூட்டல் நிறம்னு பிரிப்பேன். என்னன்னு பிரிப்பேன்? தொன்மை கூட்டல் நிறம். பிரிக்கும் பொழுது இந்த மாதிரி மை தந்து பொருள் தந்தாலே அது என்ன தொகை? பண்பு தொகை. ஓகேவா? பிரிக்கும் பொழுது அந்த மாதிரி மை வந்தாலே பண்பு தொகை. அப்ப பைந்தமிழ் அப்படின்னா பசுமை கூட்டல் தமிழ்னு பிரிப்பேன். அப்ப பசுமை அப்படின்னா மை வரும். சோ மை வந்துச்சுனாலே அது என்ன தொகை? பண்பு தொகை. ஐந்தாவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த சொற்களை வந்து நீ ஒழுங்குபடுத்தணும். அப்படி ஒழுங்குபடுத்தும் போது கண்ணன் எழுதி முடித்தான் கண்ணன் பாடத்தை அப்படி வருமா? வராது. கண்ணன் பாடத்தை எழுதி முடித்தான். அப்ப கண்ணன் வந்து வீட்டு பாடத்தை வந்து என்ன பண்ணிருக்காரு? எழுதி முடிச்சிருக்காரு. பாடத்தை கண்ணன் முடித்தான் எழுதி அந்த மாதிரி முடிஞ்சிருக்காது. சோ பாடத்தைன்னும் போதும் அந்த சென்டென்ஸ் முடிஞ்ச மாதிரி இல்ல, எழுதின்னு வரும்போது அந்த சென்டென்ஸ் அந்த வாக்கியம் முடிஞ்ச மாதிரி இல்ல. திருப்பி பாடத்தை என்ன வந்திருக்கு? அப்ப அந்த வாக்கியம் முடிஞ்ச மாதிரி இல்ல. அப்ப கண்ணன் பாடத்தை எழுதி முடித்தான் என்பதுதான் அந்த சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி வரிசையில அமைக்கிறதுக்காக இருக்கும். ஆறாவது, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தண்டருள். தண்டருள்னா அருள்னாலே கருணை, அதாவது கடவுளோட அருள் உனக்கு பூரணமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கடவுளுடைய கருணை உன் மீது கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் தான். அப்ப அருள்னா கருணை. அப்போ எந்த மாதிரியான கருணைனா தன்மையான கருணை. தட் மீன்ஸ் குளிர்ந்த கருணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தண்டருள் துரிவாய் என்பரணி எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு தாய்மானவர் பாடல்கள் வந்திருக்கும். அப்ப தண்டருள் அப்படின்னாலே தன்மை கூட்டல் அருள் அப்படின்ற மாதிரி தான் வரும். அப்ப அது என்ன வந்துரும் பாத்தீங்கன்னா குளிர்ந்த கருணை. அடுத்தது, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எதிர்த்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணகி சிலம்பை உடைத்தனர், கண்ணகி சிலம்பை உடைத்தால், கண்ணகி சிலம்பை உடைத்தார்கள், கண்ணகி சிலம்பை உடைத்தன. இந்த உடைத்தன அப்படின்றதுலாம் அக்ரிணைக்கு சொல்றது. சோ அது வராது. உடைத்தனர் அப்படின்னாலே அது என்னது? பன்மை. பல பேரை பத்தி சொல்றதா இருந்தாலும் உடைத்தனர்னு சொல்லுவாங்க. அப்ப அதுவும் வராது. உடைத்தார்கள்னாலும் அதே பன்மைக்கு சொல்றதுதான். சோ அதுவும் வராது. அப்ப எது கரெக்ட்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன், கண்ணகி சிலம்பை உடைத்தால். ஓகேவா? எட்டாவது, சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. ஓடா குதிரையை நீ தொட்டு பார்க்க கூடாது. அப்ப ஓடாத குதிரையை நீ தொட்டு பார்க்க கூடாது. இதுல சந்திப்பிழை எங்கெல்லாம் இல்லைன்றத பாருங்க. சோ ஓடா அப்படின்னு சொல்லும் போது கூக்கு முன்னாடி அதனுடைய மெய்யெழுத்து வந்து இங்க வந்து வரணும். அப்ப இக்கு வரணும். அப்ப மூணுத்துலயுமே இக்கு இருக்கு. அப்ப டி ஆப்ஷன்ல இக்கு இல்ல, அதை எடுத்துருங்க. ஓடா குதிரையை இனி தொட்டு பார்க்க கூடாது. இனி அப்படின்னு சொல்லும் போது இத்து வரக்கூடாது. சோ இந்த ரெண்டு சென்டென்ஸுமே போயிடும். அப்ப ஆன்சர் இது பி ஆப்ஷன். அப்ப ஓடா குதிரையை இனி தொட்டு பார்க்க கூடாது. கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்ல, அப்ப கூடாது. அதை வச்சு சந்திப்பிழை இல்லாத சொல்லதை எழுதுங்க. அடுத்தது, எதிர்ச்சொல் தருக. துயரம். துயரம்னா மிகுந்த ஒரு கவலையான இருக்கிறது. சாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. மிகுந்தமா கவலைக்கிடமா இருக்கிறது. ஓகேவா? சோ அப்ப அதனுடைய எதிர்ச்சொல் எதுன்னு சொல்லுவீங்க? பாவம் சொல்லுவீங்களா, கோபம் சொல்லுவீங்க,
சொல்லுவீங்களா, எரிச்சல் சொல்லுவீங்களா, மகிழ்ச்சி சொல்லுவீங்களா? ஈஸியா எல்லாருக்குமே தெரியும் மகிழ்ச்சின்னு தான் சொல்லுவோம். அப்ப துயரத்துல இருக்காங்கன்னா அதனுடைய ஆப்போசிட் வேர்ட் என்னவா தான் இருக்கணும், மகிழ்ச்சியில இருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான். 10வது கேள்வி பிரித்து எழுதுக. இடப்புறம்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இடப்புறம் என்ற இந்த வார்த்தையை பிரித்து எழுதுனா இடது இடது பிளஸ் புறம். அப்ப வலப்புறத்தை பிரிச்சு எழுதுனா வலது பிளஸ் புறம். சோ ஆன்சர் பி ஆப்ஷன் இடதுபுறம். ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन, change the active voice into passive voice. active voice passive voice மாத்த சொல்றாங்க. switch on the bulb அப்படினு சொல்றாங்க. இங்க வந்து இது வந்து ஒரு ஆர்டர் போடுற மாதிரியான ஒரு வார்த்தைமா. இந்த இங்கிலீஷை பொறுத்தவரையும் active voice passive voice டைரக்டா ஒரு ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கேட்டா இவனை தூக்கி இங்க போடுவேன், இவனை தூக்கி அங்க போடுவேன், நடுவுல V3 பை போட்டுருவேன், V3 verb எழுதுவேன், இதெல்லாம் நல்லா தெரியும். சோ நான் அதற்கெல்லாம் வரல. இங்க வந்து சிம்பிளா பார்க்கும்போது switch on the bulb அப்படின்னும் போது இது ஒரு ஆர்டர் போடுற மாதிரி. பை பல்ப போடு அப்படின்னு சொல்றேன், பல்ப ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றேன். அப்ப பல்ப ஆன் பண்ணா ஒரு ஆர்டர் போடுற மாதிரி. அப்படி ஆர்டர் போடுற மாதிரி வந்துச்சுனாலே முன்னாடி லெட் சேர்த்துக்கணும். ஓகேவா? முன்னாடி என்ன சேர்த்துக்கணும், லெட். அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க வேண்டியவங்க முன்னாடி வந்துருவாங்க. அப்ப let the bulb be switched on. switched on, switchன்றது வந்து இப்ப போடுறது present tense. இதனுடைய verb 3 form வந்து switched. ஓகேவா? அப்ப switched on, be ன்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். let be இத நல்லா சேர்த்துக்கணும், புரிஞ்சுக்கோங்க. let be சேர்த்துக்கிட்டு verb 3 form போட்டுறணும். அப்போ switch on the bulb அப்படினா let the bulb be switched on. so answer A option. ஓகேவா? சோ அடுத்தது அஜித் seldom reads a book. அஜித் seldom reads a book னு சொல்லிருக்காங்க. question tag கேட்டிருக்காங்க. நான் question tagல நான் ஆல்ரெடி சொன்னேன், ரெண்டு tenses, that means 10 tense இருக்கு நமக்கு அப்படினா அந்த 12 tense இருக்குனா 10 tenseல வந்து auxiliary verb இருக்கும். சோ அந்த auxiliary verb வச்சு நீ question tag ஃபார்ம் பண்ணிடுவேன். ஆனா உன்னுடைய sentence simple present tense-ஆ இருந்தாலும் சரி, simple past tense-ஆ இருந்தாலும் சரி, எது இருக்காது, auxiliary verb இருக்காது. அப்படி auxiliary verb இல்ல அப்படினா நீ இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பிரசன்ட்டா சிம்பிள் பாஸ்டான்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏத்த மாதிரி எழுதணும்னு சொன்னேன். இங்க ரீட்ஸ் எ புக், படித்தான், படித்துக் கொண்டிருக்கிறான். ரீட்ஸ் எ புக், அஜித் ஒரு செல்டம் ரீட்ஸ் எ புக்னு சொல்லிருக்காங்க. அப்ப ரீட் அப்படினாலே இட்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகேவா? அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னாலே அங்க என்ன வரணும்னா do or does, do or does தான் வரணும். எது இதுக்கெல்லாம் do யூஸ் பண்ணணும், I, you, they, we இவங்களுக்குலாம் do யூஸ் பண்ணணும். he, she, it இவங்களுக்குலாம் does யூஸ் பண்ணணும். அப்போ சோ இங்க வந்து அஜித்னு கொடுத்திருக்காங்க. அஜித்னா அவரோட ஆண் மகனை குறிக்கிறது. அப்ப நான் அவரை ப்ரோனவுனா மாத்தணும். அஜித்ன்ற ஒரு ஆணை வந்து நான் ப்ரோனவுனா மாத்தணும். நவுன் இவர்தானே, அஜித் தான் நவுன். இந்த நவுனை நான் ப்ரோனவுனா மாத்தும் போது ஆணுக்குரிய ப்ரோனவுன் என்னன்னு போடுவேன்னா ஈன்னு போடுவேன். அப்ப ஈன் வந்துச்சுனாலே நான் என்ன இதை யூஸ் பண்ணிருக்கணும், ஆக்சிலரி வெர்ப் does யூஸ் பண்ணிருக்கணும். அப்ப இங்க does போட்டுக்கலாம். ஓகேவா சார்? அப்போ இது வந்து பாசிட்டிவ்ல தான் சார் இருக்கு, நாட் சேர்த்துக்கலாமானா நாட் சேர்க்க கூடாது. ஏன்னா இங்க seldom அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நான் சில வார்த்தைகள் சென்டென்ஸ்ல இருக்கும்போது அது நெகட்டிவ் மீனிங் தரும்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்ன மாதிரியான வார்த்தைகள், barely, rarely, hardly, seldom, little, few இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நான் எழுதி போட்டுறேன் இந்த இடத்துல. little, few, rarely, barely, seldom இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா என்னது, சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதா தான் அர்த்தம். அப்ப क्वेश्चन டேக் கண்டிப்பா பாசிட்டிவ்ல தான் வரணும். சோ நாட் சேர்க்க கூடாது. ஆன்சர் என்னது, does e. புரியுதா? ஏன்னா சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. நெகட்டிவ்ல சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா क्वेश्चन டேக் பாசிட்டிவ்ல வரும். நெகட்டிவ்ல பாசிட்டிவ்ல சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா क्वेश्चन டேக் நெகட்டிவ்ல வரும். ஆனா இங்க சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. எங்க அங்க நெகட்டிவ் வார்த்தையே இல்ல. நாட், நெவர் இத மட்டும் தேடாதீங்க. என்னல ஆரம்பிக்கிறது மட்டும் நெகட்டிவ் வார்த்தை இல்ல. இவங்கலாம் கூட நெகட்டிவ் வார்த்தை தான். யார் யார், little, few, rarely, barely, seldom, hardly இவங்கலாம் கூட. ஓகேவா? சோ இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்தாலுமே நீ பாசிட்டிவ்ல தான் क्वेश्चन டேக் அமைச்சாகணும். சோ ஆன்சர் does e. அடுத்தது if I had two houses அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல had வந்த உடனே could have அப்படினு போட்றாதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். hadக்கு பக்கத்துல verb 3 யூஸ் பண்ணிருக்காங்களான்னு பாருங்கன்னு சொன்னேன். இங்க hadக்கு பக்கத்துல verb 3 யூஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல. two houses தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க verb 3 யூஸ் பண்ணாத காரணத்தினால if I had னு இருந்துச்சுனா இது உன்னுடைய சிம்பிள் பாஸ்ட். ஓகேவா? சிம்பிள் பாஸ்ட். அப்ப அதுவுமே சிம்பிள் பாஸ்ட்ல தான் வரும். சோ I would give one to you. நான் உனக்கு ஒன்னு கொடுத்துருவேன். எனக்கு ரெண்டு வீடு இருந்துச்சுன்னா நான் உனக்கு ஒன்னு கொடுத்துருவேன். என்கிட்ட இல்ல இருந்தா, ஓகேவா? if I had two houses I would give one to you. ஓகேவா? சோ அப்போ இங்க வெறும் had மட்டும் தான் இருக்கு, verb 3 இல்ல. verb 3 இருந்துச்சுனா தான் would have சூஸ் பண்ணனும். verb 3 இல்லன்னும் போது நீ நார்மலா would சூஸ் பண்ணிட்டு
பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அடுத்தது என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். நிகிதா இஸ் டேஷ் தென் பபிதா அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இங்க டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சூட்டபிள் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நீ பொருத்தணும். இந்த இடத்துல dan கொடுத்திருக்காங்க. dan வந்துச்சுனாலே இது என்ன டிகிரி? கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்ப யாரை கம்பேர் பண்றாங்க? நிகிதாவையும் பபிதாவையும் கம்பேர் பண்றாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல நீ er சேர்த்த ஒரு adjective தான் யூஸ் பண்ணணும். er சேர்த்த adjective எதுமா? taller. நிகிதா is taller than பபிதா. tallest அப்படினா சூப்பர்லேட்டிவ். அப்போ சூப்பர்லேட்டிவ்னா the tallest தான் சொல்லணும். இதுவே அதாவது tallestக்கு முன்னாடி the வந்திருக்கணும். கம்பேரிட்டிவ்னா taller er சேர்த்து பக்கத்துல than வரணும். இது கம்பேரிட்டிவ். இதே tall அப்படினா பாசிட்டிவ் டிகிரி. as tall as அப்படினு வந்திருக்கணும். இல்லனா so tall as அப்படினு வந்திருக்கணும். ஓகேவா? சோ புரிஞ்சுதா? சோ இந்த மாதிரி மூணு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி given word analysis. analysis அப்படினும்போது இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் எதுன்னு பாத்தீங்கன்னா analysis. ஓகேவா? சோ is ன்னு இருக்கிறத எடுத்துட்டு அவங்க என்ன போடுவாங்க? es ன்னு போடுவாங்க ப்ளூரல் ஃபார்மை எழுதும்போது. அடுத்து 16th one. choose the correct relative pronoun. இதுக்கெல்லாம் நாம ஆன்சர் கீ கொடுத்து அப்பா கொடுத்திருந்தாங்க. the boy dash got injured came back to attend classes. எந்த மாணவனுக்கு அடிபட்டதோ அவன் மீண்டும் வகுப்புகளை என்ன பண்ணா? அட்டெண்ட் பண்ண வந்துட்டான். அப்ப எந்த மாணவனுக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப the boy who got injured. so answer option is A. ஓகேவா? that வரக்கூடாது. அந்த இடத்துல who தான் வரணும். the boy who got injured came back to attend classes. அப்ப எந்த மாணவனுக்கு அடிபட்டதோ அவன் என்ன பண்ணிட்டான்? மறுபடியும் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு வந்துட்டான். நல்லா உடம்பு. ஓகேவா? அடுத்தது match the following கொடுத்திருக்காங்க. குயிக்லி அப்படினாலே அவங்க வந்து வேகமா வந்தாங்க. அதாவது வந்து வந்தாங்கன்றது அவங்க செஞ்ச சரி ஓடினாங்க. she ran அப்படின்னா அவள் ஓடினாள். she ran quickly அவள் வேகமாக ஓடினாள். அப்ப ஓடினாள் என்ற அந்த ஒரு வர்ப இன்னும் தூக்கி உயர்த்தி சொல்றதுக்கு பேர் தான் adverb. அப்ப வர்ப வந்து அதிகப்படுத்தி சொல்லுது. அப்ப வேகமாக ஓடினாள் என்பது ஓடினாள் என்ற அந்த செயலை இன்னும் அதிகப்படுத்தி காமிக்குது. அப்ப குயிக்லின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா adverb. அப்ப ஏவுக்கு 2 இருக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. சரி, அது ரெண்டுத்துலயுமே b-க்கு 3 தான் இருக்கு. அப்ப unlessனாலே கன்ஜங்ஷன் தான். சோ இது ரெண்டும் தான் சேஞ்ச் ஆகுது. இத வச்சு கண்டுபிடிங்க. சம்மர் பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்னா என்ன? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். she is a boy, he is a beautiful boy அப்படினு சொல்லுவாங்க. பியூட்டிஃபுல் அப்படினா அவன் ஒரு அழகான பையன் அப்படினு சொல்லுவாங்க. அப்ப அழகுன்றது அவன் பையன் தான். பையன்றது நவுன். அந்த நவுனை உயர்த்தி சொல்றாங்க. அவன் எப்படிப்பட்ட பையன்? ரொம்ப அழகான பையன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப அழகான பையன், அந்த பையன்ற நவுனை உயர்த்தி காட்டுறதுனால அது என்னது? அட்ஜெக்டிவ். வர்ப உயர்த்தி காட்டினா அட்வர்ப், நவுனை உயர்த்தி காட்டினா அட்ஜெக்டிவ். அப்ப இந்த பியூட்டிஃபுல்ன்றது வந்து அட்ஜெக்டிவ். அப்ப D-க்கு 1 வரக்கூடிய B ஆப்ஷன் தான் சரி. ஓகேவா? அடுத்து 18வது கேள்வி. look into அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. look into அப்படின்னா அதுல போயிட்டு பார்க்கணும் என்ன இருக்கு விஷயம் அப்படின்ட்டு. look intoனா அதுல அந்த விஷயத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணு. look into the matter. அந்த விஷயத்தை போய் என்னன்னு பாரு, இன்வெஸ்டிகேட் பண்ணு. so look intoனா இன்வெஸ்டிகேட். put off அப்படின்னா maybe take off not to leave. take off not to leave. அப்போ 1 4 ஒண்ணா பொருந்தி இருக்கு. so எல்லாத்துக்குமே 1 தான் இருக்கு ஆப்ஷன். 4 இது ரெண்டுத்துல இருக்கு. அப்ப இதுங்க ரெண்டும் தான் மாறுது. என்னங்கறத பாரு. get on not to perform, put off not to delay. so எல்லாமே நேரா பொருந்தி இருக்குமா? so answer option is B option 1 2 3 4. அடுத்து 19வது கேள்வி. I am not interested dash a buying a new car now. அந்த இடத்துல கொஞ்சம் உஷாரா கவனிங்க. so suitable preposition யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. I am not interested to buying அப்படினு சொல்றேன். நம்ம எப்பவுமே சொல்லும்போது I want to buy a car, I want to marry a girl அப்படினு சொல்லிட்டு அந்த மாதிரி வார்த்தை சொல்லும்போது to நிறைய பேர் சேர்த்து போட்டுருவீங்க prepositionsல. so இந்த இடத்துலயே நீ to போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. மிஸ்மேட்சா I am not interested to buying a new car now அப்படினு சொல்லிட்டு to buying என்ன சார் வரும் அப்படினு. to buying சேரவே கூடாது சார். to buy ன்னு சொல்லலாம். இங்க பாருமா, to buy ன்னு சொல்லலாமே தவிர to buying அப்படினு சொல்லப்படாது. ஏனா toன்றது இன்ஃபினிட்டிவ். toன்றது என்ன? இன்ஃபினிட்டிவ். ing சேர்த்திருந்தாங்கன்னா அது என்னது? gerund. ஒரு சென்டென்ஸ்ல gerundம் இன்ஃபினிட்டிவும் சேரவே மாட்டான். அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவானுங்க. அப்போ toவும் ingயும் பக்கத்துல வரக்கூடாது. அப்போ to saving, to buying, to marrying அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. ingயும் toவும் எப்பவுமே சேரக்கூடாது. அப்போ to buying நீங்க சொல்லக்கூடாது. அப்ப இங்க வரக்கூடாது to இல்ல. அப்போ I am not interested in buying a new car. நான் புது கார் வாங்குறதுல விருப்பம் இல்லை. I am not interested in buying a new car. Last and final question
of the communication skills. We decided to இதுக்கு சொல்லலாம், we decided to buy a new car. இப்போ இங்க வந்து நீ சொல்லும்போது என்ன சொல்லலாம்னா, இந்த to buying வராது, இப்பதான் சொல்லிட்டேன். டூவும் சரி, அந்த டூவும் ஐஎன்ஜியும் சேரவே கூடாது. அதனால அந்த சி ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் நமக்கு இந்த மாதிரி சேவிங் அது மாதிரி ஒன்று கேட்டிருந்தாங்க. we decided dash a new car. we decided to buy, நாங்க புது கார் வாங்குறதுக்காக டிசைட் பண்ணிருக்கோம். we decided to buy a new car. so answer option is A. ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन 21. PQRS என்ற 4 குழந்தைகள் ஏணியின் படிக்கட்டுகளில் உள்ளன. ஏணியோட படிக்கட்டுல இருக்குங்களாம். சோ P என்ற குழந்தை Q என்ற குழந்தைக்கு சற்று மேலே உள்ளது. என்ன சொல்லிருக்காங்க? P என்ற குழந்தை Q என்ற குழந்தைக்கு சற்று மேலே உள்ளது. அப்ப P என்ற குழந்தை Q என்ற குழந்தைக்கு சற்று மேலே உள்ளது. Q என்ற குழந்தை P மற்றும் R க்கு இடையில் உள்ளது. இந்த Q குழந்தை யார் யாருக்கு நடுவுல இருக்கா? P க்கும் R க்கும் நடுவுல இருக்கா. அப்ப P இங்க இருக்கானா? அப்ப R இங்க தான் இருக்கணும். P க்கும் R க்கும் நடுவுல தான் எந்த குழந்தை? Q குழந்தை. S என்ற குழந்தை P க்கு மேலே உள்ளது. அப்ப P யோட மேல யாரு? S. எனில் கீழ இருந்து மூன்றாவதாக உள்ள குழந்தை எது? கீழ இருந்து மூணாவதாக உள்ள குழந்தை P. So answer option C. அடுத்த क्वेश्चन மா, இங்கிலீஷ் மீடியம் பாத்துக்கோங்க, தமிழ் மீடியம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு வரிசையில் மனோஜ் என்பவர் வலதுபுறம் இருந்து 30ஆவதாகவும் கிரண் இடதுபுறம் இருந்து 20ஆவதாகவும் உள்ளனர். அப்ப இதுதான் ஒரு வரிசை. இந்த வரிசையினுடைய வலதுபுறம் எது, இடதுபுறம் எது? வலதுபுறம் அது, இது இடதுபுறம். அப்போ மனோஜ் என்பவர் வலப்புறம் இருந்து எத்தனை? மனோஜ் என்பவர் வலப்புறம் இருந்து 30. அப்ப வலது பக்கத்துல இருந்து மனோஜ்னு ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கான். இவன் எத்தனாவது இடம்? 30ஆவது இடம். வலது பக்கத்துல இருந்து. இடது பக்கத்துல இருந்து கிரண் ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கான். கிரண் இடது பக்கத்துல இருந்து இவன் எத்தனாவது இடம்? 20. அப்போ இடது பக்கத்துல இருந்து கிரண் 20, வலது பக்கத்துல இருந்து மனோஜ் 30. இருவரும் இடங்களை மாற்றிக்கொண்டால் இவன் இந்த இடத்துக்கு வந்துடுறான், இவன் இந்த இடத்துக்கு போயிடுறான். அப்ப இடத்தை மாத்துறதுக்கு அப்புறம் மனோஜ் இங்க, கிரண் இங்க. இருவரும் இடத்தை மாற்றிய பிறகு மனோஜ் வலதுபுறம் இருந்து 35ஆவதாக உள்ளான். இடத்தை மாத்தினதுக்கு அப்புறம் மனோஜ் இங்க வந்துட்டானா, இப்ப மனோஜ் என்றாங்க. மனோஜ் வலது பக்கத்துல இருந்து எத்தனாவது ஆளு? 35ஆவது ஆளா வரும். அத புரிஞ்சுச்சா? முதல்ல மனோஜ் அங்க உட்கார்ந்தா, கிரண் இங்க உட்கார்ந்தா. மனோஜ் என்னன்னா 30, கிரண் என்னன்னா 20. ரெண்டு பேரும் இடத்தை மாத்தினாங்க. மனோஜ் இங்க வந்துட்டான், கிரண் அங்க போயிட்டான். இப்ப மனோஜ் என்றாங்க வலது பக்கத்துல இருந்து 35. இப்போ வரிசையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. என்னடா இவனுங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு வரிசையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம். எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த நான் இடது பக்கத்துல இருந்து எண்ணும் போது எத்தனாவதா வந்துச்சு? 20. இந்த மனோஜ் கிரண் எல்லாம் கதை தான். நமக்கு இந்த இடத்தை தான் தெளிவா புரிய வைக்கிறாங்க. இந்த இடம் என்பது இடது பக்கம் இருந்து எண்ணும் போது கிரண் உட்காரும் போது எத்தனாவதா இருந்துச்சு? 20. இதே இடத்துக்கு மனோஜ் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நான் வலது பக்கத்துல இருந்து எண்ணிட்டு வரேன். இதே இடம் வலது பக்கம் இருந்து எண்ணினா எத்தனாவது? 35. அப்ப இங்க இருந்து 20, இங்க இருந்து 35. சோ அந்த ரெண்டு இடத்தையும் கூட்டிக்கோ. 20, 35. அந்த ரெண்டு வேல்யூவையும் கூட்டிக்கிறேன். கூட்டினா 55. ஒரே இடத்தை நான் 2 முறை கூட்டிட்டேன். இடது பக்கத்துல இருந்து ஒரு முறை கூட்டிட்டேன், வலது பக்கத்துல இருந்து ஒரு முறை கூட்டிட்டேன். அப்ப 2 முறை கூட்டுறதுனால நான் அதுல 1 கழிச்சுக்கிறேன். சோ 55 மைனஸ் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா 54. அப்ப வரிசையில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர்? 54. அடுத்தது திருப்பியுமே क्वेश्चंस பெருசா தான் வருது. சரி சீக்கிரம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? சரி. ABCDEFG ஒரு வரிசையில் கிழக்கு பார்த்து அமர்ந்துள்ளனர். ABCDEFG ஒரு வரிசையில் கிழக்கு பார்த்து அமர்ந்துள்ளனர். இதுதான் ஒரு வரிசை. 7 பேரு கிழக்கு பார்த்தா, சரிப்பா வடக்கு பார்த்து போட்டேன். கிழக்கு 1 2 3 4 5 6 7 பேர் கிழக்கு பார்த்து அமர்ந்துள்ளனர். கிழக்குன்னா அதுதானே, மேல பார்த்தா வடக்கு, இப்படி பார்த்தா மேற்கு, கீழே பார்த்தா தெற்கு. இது கிழக்கு பார்த்து அமர்ந்துள்ளனர். சி என்பவர் D இன் வலப்புறத்தில் உடனடியாக அமர்ந்துள்ளார். அப்போ D ஒரு ஆள் உட்கார்ந்தானா, கிழக்கு பார்த்து இப்படி உட்கார்ந்து இருக்கானா, அவனுடைய வலதுக்கு எந்த பக்கம் இருக்கும்? கீழேவா மேலவா? கீழே. அப்போ CD என்பவருடைய வலது பக்கத்துல உடனடியா யார் இருப்பாரா? C. அப்ப D யோட வலது பக்கத்துல உடனடியா C. அதே மாதிரி B வரிசையின் மூலையில் உள்ளார். சோ இந்த DC நான் எங்க வேணா உட்கார வைக்கலாமா? DC 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 எங்க வேணா உட்கார வைக்கலாம். அதனால தான் நான் தனியா எடுத்து எழுதி வச்சிருக்கேன். அப்புறமா கூப்பிட்டுக்கலாம். சோ அதுக்குள்ள வேற யாராவது உட்கார வைக்கிற மாதிரி ஆளை பார்க்கலாம். இங்க பாருங்க, B வரிசையின் மூலையில் உள்ளார். வரிசையினுடைய ஏதோ ஒரு மூலையில B இருக்கார். அப்ப இந்த மூலையிலனா இருந்திருக்கலாம், இல்லது இந்த மூலையிலனா இருந்திருக்கலாம். நான் 2 இடத்துல போட்டுக்கிறேன். இங்கனா இருந்திருக்கலாம், இல்லது இங்கனா இருந்திருக்கலாம். இந்த பக்கம் ஒரு பாசிபிலிட்டி, அந்த பக்கம் ஒரு பாசிபிலிட்டி போட்டுக்கிறேன். மேலும் அவர்
அருகில் ஈ உள்ளார். யார் அருகில்? அந்த அவர் என்றவன் எவரு? இந்த பி தான். ஏன்னா பி பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க. பி வரிசையின் ஒரு மூலையில் உள்ளார், மேலும் அவர் அருகில் யார் இருக்கிறார்? ஈ. அவர் அருகில்னா பக்கத்து சீட்டு, அப்ப ஈ பக்கத்துல ஈ இருக்கார். சூப்பர். ஜி என்பவர் இ மற்றும் எஃப் இன் இடையில் உள்ளார். இந்த ஜி வந்து யார் யாருக்கு நடுவுல இருப்பானா? ஈக்கும் எஃப்க்கும் நடுவுல இருப்பானா? அப்ப ஈ இங்க இருக்கானா? அப்ப இங்க ஜி, இங்க எஃப். இங்க பாருங்க, இங்க ஜி, இங்க எஃப். ஜி என்பவர் இ மற்றும் எஃப் இன் இடையில் உள்ளார். ஜி என்பவர் இ மற்றும் எஃப் இன் இடையில் உள்ளார். சரியா வந்துச்சு. அடுத்தது டி என்பவர் தென்புறத்தில் இருந்து மூன்றாவதாக உள்ளார். க்ளூ முக்கியம் குமார. டி என்பவர் தென்புறம். தென்புறம்னா இது கீழ இருந்து, மேல இருந்து பார்த்தா வடக்கு புறம், கீழ இருந்து பார்த்தா தென்புறம். அப்ப தென்புறத்தில் இருந்து மூன்றாவது ஆள் யாரு? டி. அப்ப 1 2 3 இங்க தான் டி போட முடியும். இங்க டி போட முடியுமா? இது தப்பு. அப்ப இங்க வரைஞ்சிட்டு இருக்கிறது தப்பு, இது சரி. அப்ப டி உட்கார்ந்தா அவனுடைய வலது கை பக்கத்துல யார் உட்காரணும்? சி. மீந்த ஒரு ஆள் யாரு? ஏ. அப்படி என்றால் வரிசையின் இரு மூலைகளிலும் யார் உள்ளனர்? இரு மூலைகளிலும் யார் உள்ளனர்? பியும் ஏவும். சோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன், ஏ மற்றும் பி. வெண்படமா? மலர்கள், தாமரை, மல்லிகை. சோ மலர்கள், தாமரை, மல்லிகை. தாமரை என்பது ஒரு மலர், குலத்தில் பூக்கக்கூடியது. குலத்தில் பூத்த சேற்றில் பூத்த செந்தாமரைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி குலத்தில் பூத்த செந்தாமரை. மல்லிகை என்பது வேறொரு மலர். ஓகேவா? ரெண்டுமே வேற வேற பூங்க, ஆனா ரெண்டுமே இதுலதான் சேரும், மலர்கள்ல தான் சேரும். சோ ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி. ஓகேவா? அடுத்தது 25. விடுபட்ட எண்ணை தேர்க சொல்லியிருக்காங்க. விடுபட்ட எண்ணத்தை என்னத்தான் தேர்றது? எழுதுனா ஆன்சர். எழுதவே வேணாமே, அப்படியே ஆன்சர் வருது பார்த்தோன்னே. 2மா 3மா 5மா 7மா 11மா 13மா. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பகாயன். 2 என்பது ஒரு பகாயன். கரெக்டா? பகாயன் என்பதே 2ல் இருந்து தான் தொடங்கும். அப்ப 2 ஒரு பகாயன், 3 ஒரு பகாயன், 5 ஒரு பகாயன், 7 ஒரு பகாயன், 11 7க்கு அடுத்த பகாயன் 11, 11க்கு அடுத்த பகாயன் 13. அப்ப 13க்கு அடுத்த பகாயன் என்னன்னு பாத்தீங்கன்னா 17. 17 தான் 13க்கு அடுத்த பகாயன். அடுத்தது ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் லெட்டர். விடுபட்ட எழுத்தெல்லாம் எழுதிட்டு இருப்பீங்களா ஈஸியா? அது உங்களுடைய क्वेश्चन, நீங்க தான் பார்க்கணும். ஏன்னா ஏபிசிடி மறுபடியும் நான் கத்து கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். சோ ஃபைண்ட் தி ஆட் ஒன். தவறான இணையை காண்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ தவறான இணை எனக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு வந்து ஒரு பிளிங்க் ஆயிடும், மைண்டே அப்படியே என்ன ஆயிடும்னா பிளாங்க் ஆயிடும். பாருங்க, வார்த்தை சொல்றேன், ட்விஸ்ட் இல்ல வார்த்தை. மைண்ட் வந்து நம்பர்ஸ் பார்த்தோன்னே பிளாங்க் ஆயிடும். ஆனா அந்த நேரத்துல தான் நான் கத்து கொடுத்த உனக்கு ஒரு லாஜிக் பிளிங்க் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். என்ன பிளிங்க்னா, எந்த நம்பரை பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்றே இல்லையோ, இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த கண்ணு வந்து திறந்துடணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 3ஆல பெருக்குனா தான் நமக்கு 39. ஏன்னா 13வது வாய்ப்பாடு தெரியணும். அது தெரிஞ்சிருந்தா தான் டக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். 13 1 13, 13 2 26, 13 3 39. அப்ப 13 3 டைம் கூட்டினா 39, 13 3ஆல பெருக்குனா 39. அதேதான் 23 3 இருக்கா, 3 நாளே 9, 2 3 முறை பண்ணா 6, அவ்வளவுதான். அப்ப 23 3ஆல பெருக்குனா 69. சரியா? 23 3ஆல பெருக்குனா 69. அப்ப இதையும் 3ஆல பெருக்கப்பட்டிருக்கு, இதுவும் 3ஆல தான் பெருக்கப்பட்டிருக்கு. சோ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப அங்க இருக்கிறவனும் இங்க இருக்கிறவனும் கண்டிப்பா 3ஆல தான் பெருக்கி இருக்கணும். 19 செக் பண்ணிடலாமே. 19 3ஆல பெருக்கு 37 27, 3 3 5 57. சரியா தான் இருக்கு. அப்ப இவன் 3ஆல தான் பெருக்கப்பட்டிருக்கு. அப்ப அவன் 3ஆல பெருக்கப்பட்டிருக்க மாட்டான். அப்ப இவன் தான் தவறு, அதனால இவன் தான் விடை. வேணா செக் பண்ணி பாரு. 17 3ஆல பெருக்கு 37 21 ஒரு 51 வரணும். அங்க அடுத்து 53 கொடுத்திருக்கான். சோ தவறு. அடுத்தது, சுமித் என்ற மாணவன் மேலிருந்து 8ஆம் இடத்தையும் கீழிருந்து 50வது இடத்தையும் பிடித்துள்ளான். ஈஸி தானே? சுமித் என்ற மாணவன், சுமித் மேல இருந்து எத்தனாவது இடம்? 8, கீழ இருந்து எத்தனாவது இடம்? 50. அப்படின்னா மொத்த வகுப்புல எத்தனை பேருன்னு கேக்குறாங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன? 51 -1 பண்ணிடலாமா? ஏன் -1 பண்ண? ஏன்னா சுமித் நான் எத்தனை முறை கூட்டிட்டேன்? 2 முறை கூட்டிட்டேன். சோ ஆன்சர் 57. அடுத்தது ஆர்டரிங் क्वेश्चन. ஏ என்பவர் பி ஐ விட பெரியவர். ஏ என்பவர் யாரை விட பெரியவர்? பி ஐ விட பெரியவர். சி என்பவர் டி ஐ விட பெரியவர். சி யாரை விட பெரியவர்? டி ஐ விட பெரியவர். ஆனால் சி என்பவர் இ ஐ விட சிறியவர். மேலும் இந்த பி என்பவர் யாரை விட சிறியவர்? டி ஐ விட சிறியவர். இந்த பி வந்து யாரை விட சின்னவரா? டி ஐ விட சின்னவரா? டி ஐ விட சின்னவர் பி. ஆனால் மேலும் டி என்பவர் ஏ வை விட பெரியவர். ஏ வை விட யார் பெரியவர்? மேலும் டி என்பவர் ஏ வை விட பெரியவர். பி என்பவர் டி ஐ விட சிறியவர். ஏ என்பவர் டி என்பவர் ஏ வை விட பெரியவர். நல்லா கவனிங்க இந்த லைனை. டி வந்து யாரை விட பெரியவரா இருக்கணும்? ஏ
ஏவை விட பெரியவா இருக்கணும். அப்ப இவங்களுக்கு முன்னாடி தான் வரணும். டியை விட சின்னவன் பி, ஏவை விட பெரியவன் டி. அப்ப இந்த மாதிரி தான் இருந்திருக்கணும். அப்ப இவனுக்கு பின்னாடி ஏ, அதுக்கும் பின்னாடி தான் பி. அப்ப இந்த மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ் அமைஞ்சிருந்தா யார் இவர்களில் பெரியவர்னு கேட்டிருக்காங்க. யாருமா பெரியவர்? ஈ தான் பெரியவர். சோ இந்த பெரியவர் இதுன்னும் போது கொஞ்சம் குழம்பும், கொஞ்சம் நல்லபடியா பார்த்து பண்ணுங்க. சோ அடுத்தது ஒரு எண் வரிசை கொடுத்து இந்த எண்களை ஏறு வரிசையில் அமைத்தால் எத்தனை எண்கள் இடம் மாறாமல் அங்கேயே இருக்கும் கேட்டிருக்காங்க. அப்ப 2 3 1 4 2 6 4 7 கொடுத்திருக்காங்க. இத வந்து என்ன வரிசையில் அமைக்க சொல்றாங்க? ஏறு வரிசை. ஏறு வரிசை தான் சின்னதுல இருந்து பெருசு. அப்ப சின்ன நம்பர்ல இருந்து 1 2 2 முறை இருக்குமா? சோ 2 2 போட்டுக்கோங்க. அடுத்தது 3, அடுத்தது 4 2 முறை இருக்குமா? 2 4, அடுத்தது 6, அடுத்தது 7. சோ எத்தனை எண்கள் அவற்றினுடைய இடத்தை மாற்றாமல் இருக்கு? இப்ப 2 இருக்க வேண்டிய இடத்துல 1 வந்துச்சு, மாறிடுச்சு 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 மாறிடுச்சு. 7 மட்டும் தான் இடம் மாறாம இருக்கு. அப்ப ஒரே எண்ணு தான் இடத்தை மாத்திக்கல. இடத்தை மாத்தாத எண்ணு 7. ஆனா 7 என்பது ஒரே எண், அதனாலதான் 1ன்னு போட்டிருக்கேன். உடனே 1 தான் மாறிடுச்சேன்னு சொல்லிட போறீங்க. ஒரு எண் தான் இடத்தை மாத்திக்கல. அடுத்தது 31வது கேள்வி. பசில் தாமா, மேக்ஸிமம் இதை நீங்களே போட்டிருப்பீங்க. சோ அந்த பசில் வந்து ஒர்க் அவுட்டா எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கேம் விளையாடி இருக்கலாம். இவன் இந்த கேமை விளையாடனா, இவன் இந்த கேமை விளையாடனா அப்படின்ட்டு. சோ இதுக்கு நிறைய மிக்ஸ் மேட்ச் ஆச்சு பதிலுன்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நிறைய கேமை விளையாண்டது யார் அப்படின்னும் போது who play the maximum number of games அப்படின்னும் போது சியும் வந்திருக்கலாம், ஏவும் வந்திருக்கலாம். இந்த கொஸ்டின் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேருமே வருவாங்க. ஏன்னா 2 பேருமே எத்தனை கேம் விளையாடி இருப்பாங்கன்னா 5 கேம் விளையாடி இருப்பாங்க. நான் ஆன்சர் ஆப்ஷன்ல சி மட்டும் கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். சோ ரெண்டுமே விளையாடி இருக்கலாம். சோ எய்தர் நீ பி ஆப்ஷன் போட்டிருந்தாலும் கரெக்ட், இல்லனா டி ஆப்ஷன் போட்டிருந்தாலும் கரெக்ட். ஆப்ஷன் பி அல்லது டி ஆப்ஷன் எது போட்டிருந்தாலும் கரெக்ட். ஓகேவா? அடுத்து 32வது கேள்வி. தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க. எதுமா தவறு? 27 64 125 144 எது தவறு? ஆப்வியஸ்லி 125 தவறு இல்ல 144 தான் தவறு. ஏன்னா இது 3னுடைய கியூப், இது 4னுடைய கியூப், இது 5னுடைய கியூப். ஆனா இது 12னுடைய ஸ்கொயர். அதனால எது தவறு? 144 தவறு. சோ அதான் ஆன்சர். அடுத்தது ஒரு வாய்மொழி கூற்றிற்கேற்ப ஒரு விகிதம் இது அமைக்கணுமா. The average age of father and his son is 27 years. அப்பா மற்றும் தந்தை மற்றும் மகனின் சராசரி வயது 27. நான் சராசரின்னு கொடுத்தாங்கனாலே அதை 2ஆல பெருக்கிக்கணும். எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்களோ, இப்ப 2 பேருக்கு கொடுத்தா 2ஆல பெருக்கிக்கிட்டேன், 3 பேருக்கு கொடுத்தா 3ஆல பெருக்கிருப்பேன், 4 பேருக்கு கொடுத்துருந்தா 4ஆல பெருக்கிருப்பேன். இங்க தந்தை மற்றும் மகன் 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 27 வருடங்கள். அப்பாவையும் பிள்ளையோட வயசையும் கூட்டி 2ஆல வகுத்திருந்தா நமக்கு என்ன கிடைச்சிருக்கான்? 27 கிடைச்சிருக்கு. அப்ப 2 பேர் வயதுகளின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சராசரி எதால பெருக்கிக்கணும்? 2ஆல பெருக்கிக்கணும். ஏன் 2ஆல பெருக்கிறேன்? ஏன்னா நமக்கு கொடுத்திருக்கிறது ஒண்ணு அப்பா, இன்னொன்னு மகன். அதனாலதான் 2 பேர் 2ஆல பெருக்கிக்கிறேன். சோ 27 × 2 என்னமா வருது? 54. அப்போ அப்பா வயசையும் புள்ள வயசையும் கூட்டினா என்ன வரும்? 54. ஓகேவா? அவருடைய சராசரி கொடுக்கும் போது அவர்களுடைய வயதுகளின் கூடுதலை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப மேலும் கொஸ்டின் இழுக்கிறாங்க. என்னன்னு இழுக்கிறாங்கன்னா, மேலும் 5 வருடங்கள் கழித்து அவர்களின் வயது விகிதங்கள் 5:3. 5 வருஷம் கழிச்சு அவங்க வயசு எப்படி இருக்குமா? 5:3 இருக்குமா? அப்ப 5 வருஷம் கழிச்சுனா அப்பாவுக்கு ஒரு 5 வயசு ஏறும், பிள்ளைக்கு ஒரு 5 வயசு ஏறும். அப்ப டோட்டலா எத்தனை வயசு ஏறி இருக்கு? 10 வயசு. புரியுதா சொல்றது? 5 வருடங்கள் கழித்துனா உடனே 5 கூட்டிட கூடாது, 10 கூட்டணும். ஏன் கூட்டுறேன்னா 2 பேருக்குமே 5 வயசு ஏறும். சோ இவருக்கு ஒரு 5 அவருக்கு ஒரு 5னா 10 வயசு ஏறும். அப்ப 5 வருஷம் கழிச்சு அவங்க 2 பேரின் வயதுகளின் கூடுதல் எவ்வளவு இருக்கும்? 64. அப்ப அப்பா வயசும் புள்ள வயசும் கூட்டினா 5 வருஷம் கழிச்சு 64 வரும். அப்ப அவர்கள் என்ன விகிதத்துல இருப்பாங்கன்னா 5:3. அப்பா 5 பங்கு இருப்பாரு, புள்ள 3 பங்கு இருப்பாரு. அந்த 2 பேரையும் கூட்டினாதான் என்னது? 64. அப்ப 5x + 3x = 64. அந்த ஆன்சர் தான் சரி. சோ B option is the right answer. அடுத்து ஈஸியான ஒரு क्वेश्चन டக்கு டக்குன்னு போட்டுருப்பீங்களே. டென்டட் அப்படின்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ டென்டட் டி முதல்ல என்ன எழுதிருக்காங்க? டி என்ன எழுதிருக்காங்கன்னா பிளெண்டா 4. அப்ப 4ல ஆரம்பிச்சு 4லயே முடியணும். டி ஆப்ஷன். வேற எதையும் நான் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. 4ல ஆரம்பிச்சு 4லயே முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த மாதிரி क्वेश्चंस ஒன்னு கேட்டிருக்காங்க. என்ன क्वेश्चनனா, how many persons who take tea and wine but not coffee? இதில் எத்தனை பேர் டீ மற்றும் வைனை மட்டும் அருந்துகின்றனர், காஃபி அல்லாமல்? அப்போ யாரெல்லாம் வைன்? ரெக்டாங்கிள் இருக்கிறவங்க வைன்,
முக்கோணத்துல இருக்கவங்க டீ, சர்க்கிள் வந்து காஃபி. அப்ப காஃபி குடிக்காத டீ ஒயினை குடிக்கிறவங்கன்னா எனக்கு அந்த நம்பர் எதுல வரக்கூடாது, சர்க்கிள்ல வரக்கூடாது. அப்ப சர்க்கிள்ல எனக்கு நம்பர் வரக்கூடாது. இதுல இருக்கிற நம்பர்ல ஆன்சரே இல்லை. அப்போ எனக்கு வர வேண்டிய நம்பர் ஒயின் பிளஸ் டி, இது ரெண்டுமே குடிக்க வேண்டியவங்கன்னா முக்கோணத்துலயும் இருக்கணும், செவ்வகத்திலயும் இருக்கணும் அந்த நம்பர். அப்ப இருக்கிற நம்பர் எது, 17. அப்ப 17 பேர் தான் டீ மற்றும் ஒயினை அருந்துகின்றனர். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி ஆப்ஷன். அடுத்தது 36வது கேள்வி. முதல் 10 எண்களின் சராசரி 8 எனில் ஒவ்வொரு எண்ணையும் 12ஆல் பெருக்கும் போது கிடைக்கும் புதிய சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க வந்து ஒண்ணுமே இல்ல, அந்த கேள்வி வந்து சிம்பிள். என்ன சராசரி கொடுக்குறானோ அதை என்ன பண்ண சொல்றானோ அதை அந்த சராசரியிலே பண்ணிட்ட ஆன்சர். புரியுதா சொல்றது? ஏதாச்சும் எத்தனை எண்கள்லாம் கொடுப்பா அது நமக்கு மேட்டர் இல்ல. 20 எண்கள் கொடுக்கட்டும், 40 எண்கள் கொடுக்கட்டும், 60 எண்கள் கொடுக்கட்டும், அது நமக்கு மேட்டர் இல்ல. அதனுடைய சராசரி என்ன கொடுக்குறான்றது கவனி, அந்த சராசரியை என்ன பண்ண சொல்றான்றது கவனி. இப்ப சராசரி கொடுத்துட்டா ஒவ்வொரு எண்ணையும் 12ஆல் பெருக்கும் பொழுதுனா நான் அந்த எண்ணையே என்ன பண்ணிடுவேன், அந்த சராசரியவே 12ஆல பெருக்கிடுவேன். அப்ப 8 12 96. அப்ப அந்த புதிய சராசரி என்னன்னா 96. அப்ப ஒவ்வொரு எண்ணையும் 12ஆல பெருக்குனா அந்த எண் எனக்கு என்னன்னே தெரியாது. அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா அந்த சராசரியவே அவன் என்ன சொல்றானோ அதை பண்ணிடுறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு எண்ணுடனும் 12 கூட்டினால் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோ. இங்க பெருக்கினால் சொல்றதுனால பெருக்கினேன், கூட்டினால்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 8ஓட என்ன பண்ணிருப்பேன், 12 கூட்டி 20ன்னு பதில் சொல்லியிருப்பேன். அல்லது ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 4ஐ கழித்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 8ல என்ன பண்ணுவேன், 4 கழிச்சு 4ன்னு விடை சொல்லியிருப்பேன். புரியுதா சொல்றது? அவன் என்ன பண்ண சொல்றானோ இங்க என்ன நம்பரை கொடுத்துட்டு கழிக்க சொன்னா அந்த சராசரியில கழிச்சுக்கோ, கூட்ட சொன்னா அந்த சராசரியில கூட்டிக்கோ, பெருக்க சொன்னா அந்த சராசரியோட பெருக்கிக்கோ, அவ்வளவுதான் விடை. ஓகேவா? சோ இந்த கேள்விக்கு விடை வந்து 96. அடுத்தது இது ஒரு நம்பரை மாத்தி போடணுமா, ஆன்சர் சிங்கிள்ஸ் மாத்தி போடணுமா? சோ 12 divided by 6 minus 3 பெருக்கல் 2 கூட்டல் 8. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வகுத்தலாம். 12 6ஆல வகுத்தா 2, 3 2ஆல பெருக்குனா 6 பிளஸ் 8. அப்ப 8 2 கூட்டினா 10 minus 6, சோ 4. ஆன்சர் 4. 6 8 கூட்டி 14 ஆக்கி 14ல 2 கழிச்சு இந்த வேலைலாம் வேணாமா? 6க்கு முன்னாடி குறி பாருங்க மைனஸ். சோ பிளஸ்ல இருக்கவங்கள தான் முதல்ல கூட்டணும். அப்ப பிளஸ்ல இருக்கக்கூடிய 8 2 கூட்டி 10 ஆக்கி அதுல 6 கழிச்சு 4 ஆக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन எத்தனை முக்கோணங்கள் உள்ளது? ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான் இது. டிஎன்இஎஃப்ஆர்பில இந்த மாதிரி ஒரு கட்டம் வந்துச்சுனாலே அதுல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு சொல்லிருக்கேன், 8 முக்கோணம். அப்ப இதுல 8 இதுல 8 இதுல 8 இதுல 8 8 8 16 16 ஒரு 8 24 24 ஒரு 8 32 32 வந்துச்சா, 33 34 35 36 37 38 இங்க மேல ஒரு 39 கீழே ஒரு 40. அப்ப 40 முக்கோணம் கண்டுபிடிச்சாலே போதும், சதுரத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா சதுரமும் நான் சொல்லிடுறேன், சதுரம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு நேரா இருக்கக்கூடிய சதுரங்கள் 4 1 2 3 4. அப்புறம் படுத்துட்டு இருக்க சதுரம் 5 6 7. அப்ப 7 சதுரங்கள் இருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. அடுத்து 39வது கேள்வி. ஏ என்பது 1, அண்ட் என்பது 19 எழுதுனா ஆண்ட் எப்படி எழுதுவாங்கன்னா ஏ வந்து 1வது லெட்டர். ஓகேவா? அது அப்படியே எழுதிருக்காங்க. அண்டுன்றத 19 எழுதிருக்காங்கன்னா ஏ 1வது லெட்டர், என் 14வது லெட்டர், டி 4வது லெட்டர். இதெல்லாம் கூட்டினா 19 வரும். அப்ப ஆண்ட் கேட்டிருக்காங்க. டி 20வது லெட்டர், என் 14வது லெட்டர், ஏ வந்து 1வது லெட்டர். 5 3 ஆன்சர் 35 பி ஆப்ஷன். 40வது கேள்வி. ஏ என்பவர் பி இனுடைய சகோதரி. ஏ என்பவர் யாருடைய சகோதரி? பி இனுடைய சகோதரி. அப்ப ஏ என்பவர் பி இனுடைய சகோதரி. சகோதரி என்னும்போது மைனஸ் சிஸ்டர் என்ற ரிலேஷன்ஷிப் எழுதிக்கலாம். பி க்கு சகோதரி ஏ. அதே மாதிரி பி என்பவர் டி உடன் திருமணம் புரிந்துள்ளார். இந்த பி யார் கூட கல்யாணம் பண்ணிருக்காங்களா? டி கூட. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப்னு தெரியல. அதே நேரத்துல பி மற்றும் டி இருக்கு, ஜி என்ற ஒரு பெண் உள்ளனர். இந்த ரெண்டு தம்பதிக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அது யாரு? ஜி. பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க, அப்ப மைனஸ் போட்டுறேன். இவங்க ரெண்டு பேருக்கும் மகள் ஜி. பி என்பவர் ஜியின் தந்தை. இந்த ஜியோட அப்பா தான் பி. அப்ப பி வந்து கணவர், டி வந்து மனைவி மைனஸ். எனில் ஜி என்பவர் ஏவிற்கு என்ன உறவு? இந்த ஜி என்பவர் ஏவிற்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏ போய் ஜி என்ன போறோம்? இந்த இடத்துலதான் எல்லாரும் சொதப்படுறதே. யாருக்கு கேட்கிறாங்கன்னே தெரியறது கிடையாது. உடனே இப்படி சொல்லிடுறது பின்னாடி வந்து. ஜி என்பவர் ஏவிற்கு என்ன உறவுனா, ஜி என்பவர் முன்னாடி இருக்கிறவரை பின்னாடி இருக்கிறவர் போய் என்னன்னு கூப்பிடணும். அதுதான் கேள்வி. How is G related
related to A தான இருக்கு. அப்ப பின்னாடி இருக்கிறவரு முன்னாடி இருக்கிறவரை போய் என்னன்னு கூப்பிடணும். அப்ப A போய் G என்னன்னு கூப்பிடணும்? தன்னோட அண்ணன் பொண்ணு என்னன்னு கூப்பிடுவாங்க? மருமகளே, மாமா மருமகளே, நீஸ். ஓகேவா? சோ 41வது கேள்வி. Today is Vishal's birthday. 1 year from today he will be twice as old as he was 12 years ago. How old is Vishal today? இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு பழகிக்கோங்க. இன்று விஷாலின் பிறந்த நாள். இன்னைக்கு விஷாலுக்கு பிறந்த நாள். இன்றிலிருந்து ஒரு வருடம் கழித்து அவர் 12 வயதிற்கு முன் என்ன வயது இருந்ததோ அது போல 2 மடங்கு வயதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை வயது கணக்குகளை பொறுத்து எழுத கத்துக்கும். இன்னைக்கு விஷாலுக்கு பிறந்த நாள்னா இன்னைக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு விஷாலுக்கு பிறந்த நாள்னா எக்ஸ். இன்றிலிருந்து ஒரு வருடம் கழித்துனா அடுத்த வருஷத்தை பத்தி பேசலாம். அப்ப +1 x +1. இன்றிலிருந்து ஒரு வருடம் கழித்து அவனுடைய வயசு எப்படி இருக்கும்னா சமம் எப்படி இருக்கும்னா இன்றிலிருந்து ஒரு வருடம் கழித்து அவர் 12 வயதிற்கு முன் என்ன வயது இருந்ததோ 12 வயதிற்கு முன். அப்ப இப்ப x +1 அன்னைக்கு எப்படி இருப்பானா, ஒரு வருஷம் கழிச்சு எப்படி இருப்பானா 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ 12 வருஷத்துக்கு முன்னாடினா பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்துக்கு போக சொல்றேன். அப்ப x - 12 புரியுதா? 12 வயசுக்கு முன்னாடி மைனஸ் +1 ஏன் ஒரு வருடம் கழித்து பிளஸ் கழித்துனா மைனஸ் போட்டுறாதீங்க. புரிஞ்சா? கழித்துனா அடுத்து வர எதிர்காலம், முன்னாடினா இறந்த காலம். அப்ப இறந்த காலம்னா மைனஸ், எதிர்காலம்னா பிளஸ். அப்ப x - 12 12 வயதிற்கு முன்னாடி அவனுக்கு என்ன வயது இருந்ததோ அது போல 2 மடங்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு பதிலே தரப்போகுது. அதனால அது ஒழுங்கா எழுது. இன்று விஷாலின் பிறந்த நாள் x. இன்றிலிருந்து ஒரு வருடம் கழித்து அவன் வயசு எப்படி இருக்கும்னா, அதாவது +1 அவன் வயசு எப்படி இருக்கும்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வயசு என்ன இருந்துச்சோ அது போல 2 மடங்கு இருப்பான். அப்ப அதுவும் இதுவும் சமமா இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு வர வயசு அப்படின்னு சொல்றாங்க. சோ பாத்துடலாமா? இந்த 2 ஆல இது பெருக்கு 2x - 12 × 2 24 x + 1. x எல்லாம் ஒண்ணா சேர்க்கலாமா? 2x - 1 24 +1. இந்த 24 +1 வரும். சோ x போச்சுன்னா 25. ஓகேவா? சோ அதுதானே? ஆமா கரெக்ட் தான். இந்த x அந்த பக்கம் எடுத்துட்டு போனா -24 இந்த பக்கத்துல வந்தா +24 ஆயிடும். சோ ஆன்சர் 25 வருடம். x = 25. அடுத்து today is Sunday after 86 days it will be. இன்று ஞாயிறு எனில் 86 நாட்கள்மா. நான் போடுற மெத்தட் வேற, நீங்க சில புக்ஸ்ல பார்க்குற மெத்தட் வேற. எல்லாமே ஒரே கணக்கு தான். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த கணக்கு நான் தப்பா போடுறேன் இல்ல புக்ல தப்பா போட்டாங்க இந்த பச்சையே வேணாம். அவங்க வேற எடுத்துக்கிறாங்க. அவங்க முதல் நாள் கணக்குல எடுத்துக்காம அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து கணக்கு எடுக்கிறாங்க. நான் முதல் நாளையும் சேர்த்து கணக்குல எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். உனக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கோ. இப்ப 86 நாட்கள் கழித்துன்னு கேட்டிருக்காங்க. 86 நாட்கள் கழித்துனா அவங்க கேட்கறது 87வது நாள். இதுதான் நான் மைண்ட்ல வச்சுக்க சொன்னேன். இன்னைக்கு என்ன கிழமை கொடுத்துருக்காங்க? ஞாயிறு. நான் இன்னில இருந்தே கணக்கு எடுத்துக்கிறான். அந்த ஞாயிறு கணக்கு எடுத்துக்காம திங்கள்ல இருந்து கணக்கு எடுக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சோ 87 நாட்கள் 87வது நாளை கேட்கறாங்க. அவங்க என்ன நாளை கொடுத்து கழித்துன்னு கேட்கும் போது மறுநாளை கேட்கறாங்க. அப்ப 87 7ஆல் அடி. 7ஆல் அடிச்சா 84. 12 முறை முழுசா அடியும். மீதி எவ்வளவு மீறும்? 3 மீறும். இந்த 3 மீதி தான் ரொம்ப முக்கியம். இந்த மீதியை பார்த்தே ஆன்சரை டக்குன்னு சொல்லிடலாம். 12ஆல முழுமையாக அடிபட்டு எவ்வளவு மீந்திருக்கும்? 3 மீந்திருக்கும். அப்ப என்ன கிழமை கொடுக்குறாங்களோ அதுல இருந்து 3வது நாள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய். சோ ஆன்சர் என்னது? செவ்வாய், டியூஸ்டே. அப்ப 87வது நாள் என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. நீ வேணும்னா கூட கேலண்டரை வச்சு எண்ணி பாரு. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து 87வது நாள் எண்ணி பாரு, செவ்வாய்க்கிழமை தான் வரும். ஓகேவா? சோ பாத்துக்கோ. அடுத்தது, ஒரு நிகழ்ச்சியின் முடிவில் பங்கேற்ற 10 பேர் ஒருவருடன் ஒருவர் கைகுலுக்கிக் கொள்கின்ற நிலையில் இதெல்லாம் டிஃபால்ட்டா பார்த்தோன்னே இனிமே இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லணும். 45. ஏன்னா இந்த மாதிரி ஒரு क्वेश्चन வந்துச்சுனா ஃபார்முலா என்ன? n × n - 1 / 2. அப்ப n ஓட வேல்யூ எத்தனை பேர்? 10 பேர். அப்ப 10 × 10 - 1 / 2. அப்ப 10 × 9 / 2 அடிச்சா இங்க 5. சோ மொத்தமா வந்துச்சுனா 45 கைகுலுக்கல்கள் நடைபெற்றிருக்கும். அடுத்தது, A மற்றும் B ஒரு புள்ளியிலிருந்து மோட்டார் சைக்கிள் மூலம் எதிரெதிர் திசையில் செல்கின்றனர். அப்போ ஏவும் பியும் ஒரு புள்ளியில இருந்து இங்க இருந்து கிளம்புறாங்க, எதிரெதிர் திசையில கிளம்புறாங்க. இவர் இந்த பக்கம், இவர் இந்த பக்கம். ஏவின் வேகம் 60 km/மணி, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 60 km போயிடுவாரு. பி இன் வேகம் 44 km ஒரு மணி நேரத்துக்கு. அப்போ பி 44 km/h ஸ்பீட்ல போறாரு, இவர் 60 km/h ஸ்பீட்ல போறாரு. இதெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்கணும் இல்ல, வண்டி எல்லாருமே ஓட்டி பழகி இருப்பீங்க. அப்ப 60 km ஸ்பீடு, அவர் 44 km ஸ்பீடு. 15 நிமிடம் கழித்து இருவருக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன? 15 நிமிஷம் கழிச்சுனா
இப்ப இவங்களை எதால அடிக்க போறேன்னா 4 ஆல் அடிக்க போறேன். ஏன் சார் 4 ஆல் அடிக்கிறீங்கன்னா 1 மணி நேரத்துல 1/4 மணி நேரம்ன்றது 4 ஆல் அடிச்சா வரும். 1 மணி நேரம்ன்றது 60 நிமிஷம், 60 4 ஆல் அடிச்சா 15. அப்ப 1/4 மணி நேரம்ன்றது 1 மணி நேரத்துல 4ல ஒரு பங்கு. அப்ப இதுல 4ல ஒரு பங்கு 1/4 மணி நேரத்துல எவ்வளவு போயிருப்பாரு? 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போயிருப்பான். அதை 4 ஆல் அடிச்சா 1/4 மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போயிருப்பான்னு தெரியும்ல. அப்ப இதை அடிச்சா 1/4 மணி நேரத்துக்கு ஒரு 15 கிலோமீட்டர் போயிருக்காரு. யாரு? ஏ. பி இதை அடிச்சா 1/4 மணி நேரத்துக்கு அவரு 11 கிலோமீட்டர் போயிருக்காரு. ரெண்டு பேரும் கிளம்புற இடம் ஒரே இடம் தான், இங்க இருந்து தான் கிளம்பி இருக்காங்க எதிர் எதிர் திசையில. இவர் 15 கிலோமீட்டர் போயிட்டாரு 1 மணி நேரத்துக்கு, அவர் 1 மணி நேரத்துக்கு 11 கிலோமீட்டர் போயிட்டாரு. அப்ப இவர்கள் இருவருக்கும் இடைப்பட்ட தொலைவு இந்த 15 + 11. சோ 15 + 11 எவ்வளவுமா? 26. ஆன்சர் ஆப்ஷன் சி 26 கிலோமீட்டர். அடுத்தது 45வது கேள்வி. என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார். அதே வேலையை பி என்பவர் 15 நாட்களில் முடிக்கிறார். இருவரும் அந்த வேலையை இணைந்து செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்ப 1/10 + 1/15 ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. எல்சிஎம் என்னமா வந்துச்சு? ரெண்டுத்துக்கும் 10க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தா 30. 30ல 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ 5/30 ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா தலைகீழா திருப்பணும். சோ 30/5 அடிச்சா 6 நாட்கள். சோ இருவரும் இணைந்து செய்தால் வேலை எத்தனை நாட்கள்ல முடிவடையும்? 6 நாட்கள். இது ஏவினுடைய வேலை, இது பியினுடைய வேலை. இருவரும் சேர்க்கறதுனால பிளஸ் போட்டு எல்சிஎம் எடுத்து கணக்க முடிச்சிருக்கேன். சோ இதெல்லாம் நிறைய தடவை பார்த்தாச்சு. செம்ம. அடுத்த क्वेश्चन ஈஸியா முடிச்சிருப்பீங்க. 36 ஆண்கள் ஒரு வேலையை 25 மணி நேரத்தில் முடிக்கிறார்கள். அப்ப 36 ஆண்கள் 25 மணி நேரத்துல முடிச்சா 15 ஆண்கள் எத்தனை மணி நேரத்துல முடிப்பாங்க? நான் கேட்கறது டைம் டு ஃபார்முலால அப்ளை பண்ண ஆன்சர். சோ இது அடிச்சா இது 3, இது 5, இங்கேயும் அடிச்சா இது 12. 12யும் 5யும் பெருக்குன்னா 60. அப்ப 60 மணி நேரத்துல வேலை முடிஞ்சிருக்கும். அடுத்து இங்க ஒரு क्वेश्चना, சரி விடுபட்ட எண் இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 12 18 30. 12 18 30 என்னவோ பண்ணி 6 ஆக்கிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? கூட்டுங்க முதல்ல. 8 2 10, 3 4 5 6. 6 எப்படி 6 ஆக்கலாம்னா 10ஆல வகுத்தா 6. சரி அடுத்தது கூட்டுங்க. 16 24 30. 16 24 40. சாரி 6 4 10, 4 2 6 7 8. 80 10ஆல அடிச்சா இங்க 8 வந்திருக்கும். ஆன்சர் 8 ஆடு பாருங்க. ஆமா 8 தான் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி 10ஆல அடிக்கணும். அப்ப 45 18 27. இது 5 5 20, 6 7 8 9 90. 90 10ஆல அடிச்சா ஆன்சர் 9. சி ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. 48வது கேள்வி. வசந்தி வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடந்த பிறகு வசந்தி, அப்ப வசந்தின்ற ஒரு பொண்ணு வடக்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாங்க? 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. பிறகு இடது பக்கம் திரும்புறாங்க, 5 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. திருப்பி இடது பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்தால் ஆரம்பித்த இடத்தில் இருந்து எந்த திசையில் இருக்கிறார்? இதுதான் வசந்தி ஆரம்பிச்ச இடம். ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அவ எந்த திசையில் இருக்கானா மேற்கு திசை. ஏன்னா இப்படி ஒரு கோடை போட்டுக்கோங்க. இது வடக்கு, இது மேற்கு, இது கிழக்கு, இது தெற்கு. அப்ப ஆரம்பிச்ச இடத்துல இந்த கோடை போட்டீங்கன்னா அந்த கோடு உனக்கு காமிச்சிடும் அவங்க எந்த திசையில இருக்காங்கன்னு. சோ ஆரம்பித்த இடத்துல இருந்து மேற்கு திசை. சோ ஆன்சர் வந்து வெஸ்ட். 49. இது வந்து வென் டயகிராம சூஸ் பண்ண சொல்றாங்கம்மா. கூற்றுகளுக்கு ஏற்ப கூற்றப்படி ஆல் ஷிப்ஸ் ஆர் பஸ்ஸஸ். எல்லா படகும் பேருந்து. எல்லா படகும் என்ன ஆகும்? பேருந்து. அதே மாதிரி அனைத்து காரும் படகாகும். எல்லா காரும் என்னது? படகு. அப்ப படகுக்குள்ளதான் கார் வரணும். எல்லா காரும் படகு. அப்ப வட்டத்துக்குள்ள வட்டம் வரணும். சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. ஓகேவா? அடுத்தது செம்ம ஒரு வென் டயகிராம் கொடுத்திருக்காங்களா. how many seats are there in electrical branch? எலக்ட்ரிக்கல் பாடப்பிரிவில் எத்தனை இடங்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல எலக்ட்ரிக்கல் பாடப்பிரிவுங்க பாரு, கன்ஃபியூஸ் ஆகாது. எலக்ட்ரானிக்ஸ் இது எலக்ட்ரிக்கல். கேட்கறது எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரிக்கல்ல 10% ஒதுக்கி இருக்காங்க. மொத்த சீட் எவ்வளோ? 400. 400ல 10%னா 40. அப்ப 40 சீட்டு தான். அப்ப இது கால்குலேஷனே போட வேணாம். 40 சீட்டு தான் எதுக்கு ஒதுக்கி இருக்காங்க? எலக்ட்ரிக்கல் துறைக்கு ஒதுக்கி இருக்காங்க. இப்ப அடுத்த கேள்வி திருப்பி ஒண்ணு வந்திருக்கா. சரி, அனைத்து நாட்களிலும் Q என்ற அச்சுப்பொறி அச்சிட்ட பக்கங்களின் எண்ணிக்கை என்ன? Q என்ற அச்சுப்பொறி இதை கேட்கிறாங்க. Q அச்சுப்பொறி வெளியிட்ட பக்கங்களின் எண்ணிக்கை என்ன? எல்லாத்தையும் கூட்டி சொல்ல வேண்டியதுதான். 291, 297, 189, 284, 271, 7 11 20 21 22. அடுத்தது 18 20 28 28 35 35 ஒரு 8 வந்து பாத்தீங்கன்னா 43. அடுத்தது 6 7 8
10 12 13. சோ 1332 பக்கங்கள். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி, 1332. அடுத்தது, நியூசிலாந்தின் பிறப்பு விகிதம் ஸ்வீடனின் பிறப்பு விகிதத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்? நியூசிலாந்தின் பிறப்பு விகிதம் ஸ்வீடனின் பிறப்பு விகிதத்தை விட எத்தனை சதவிகிதம் அதிகம்? இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்டிருக்கான். இப்ப இந்த மாதிரி சதவீதத்துல அதிகம்னு கேட்டாலே அந்த பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் என்ன பண்ணணும்? கழிச்சிடணும். 30 - 15. ஏன்னா நியூசிலாந்து 30, ஸ்வீடன் 5. பெருசுல இருந்து சின்னதை கழிச்சுட்டு இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எத்தனை சதவிகிதம் அதிகம்? அதிகம்னாலே கீழே யார போடணும்? சின்ன வேல்யூ போடணும். எத்தனை சதவீதம் குறைவுனாலே கீழே யார போடணும்? பெரிய வேல்யூ போடணும். இங்க அதிகம்னு கேட்டிருக்காங்க, அப்ப கீழே சின்ன வேல்யூ போட்டுருங்க. எதால சொல்லணும்? பெருக்கி 100ஆல. ஏன்னா சதவீதத்துல கேட்டிருக்காங்க. அப்ப 30 - 5, 5/5 × 100 அடிச்சா 100. அப்ப 100% அதிகம். ஸ்வீடனை காட்டிலும் நியூசிலாந்து 100% அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ ஆப்ஷன், 100%. அடுத்தது 53வது क्वेश्चन. ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்தினுடைய மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்பொழுதும் மக்கள் தொகை 90,000. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நான் ஈஸியான ஒரு क्वेश्चन. 90,000 7%, ஒரு வருஷத்துக்கு 7%. சிம்பிளா இதுல 7% கண்டுபிடியா. 1% என்றது என்ன? 900. 10%னா 9,000. 1% 900. அப்ப 900 × 7, 7 9 63. அப்ப 6,300 பேர் முதல் வருடம் அதிகரித்திருக்கிறார்கள். முதல் வருடம் எத்தனை பேர்? 6,300 பேர். அப்ப 003. அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் முடிவுல, முதல் வருடம் முடிவுல கிராமத்தினுடைய மக்கள் தொகை 96,300 பேர் இருக்காங்க. இரண்டாவது வருஷம் இதனுடைய 1% என்ன? 963. அதை 7ஆல பெருக்கி கூட்டிக்கோ. 3 7 21, 6 7 42, 44, திருப்பி 9 7 63, 63 67. சோ 6,741 பேர் சேர்ந்திருக்காங்க. அப்ப 1 4 7 3 10, 6 6 12 13 10. அப்ப 1,03,041 பேர் 2 வருட முடிவில் அந்த கிராமத்துல இருந்திருக்காங்க. இது 2வது வருட முடிவு. 2வது வருட முடிவுல அந்த கிராமத்துல இருந்த மக்கள் தொகை 1,03,041. சிம்பிளா சொல்றேன், எல்லாராலையும் போட முடியுற மாதிரி. அடுத்தது, find the area of the rectangle, one of the whose size is 5 cm and diagonal is 30 cm. ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 cm மற்றும் அதன் மூலை விட்டம் 13 cm எனில் செவ்வகத்தின் பரப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. செவ்வகம்னா இதுதான். ஓகேவா? செவ்வகம்னா இதுதான். செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு நீளத்தையும் அகலத்தையும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். பரப்பளவுக்கு ஃபார்முலாவே லென்த் இன்டு பிரெத் தானே. ஏரியாவினுடைய ஃபார்முலா என்ன? நீளம் இன்டு அகலம். இத பெருக்குனா பரப்பளவு தெரிஞ்சிடும். ஆனா இவங்க நீளம் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பக்கம், ஏதோ ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர். நம்ம சின்ன பக்கம் தானே, இதை எடுத்துக்கலாம். இது 5 சென்டிமீட்டர். ஆனா இந்த பக்கத்தினுடைய அளவு அவன் கொடுக்காம எதை கொடுத்திருக்காங்கன்னா மூலை விட்டம் கொடுத்திருக்காங்க. மூலை விட்டம் எத்தனை சென்டிமீட்டரா? 13 சென்டிமீட்டரா. அப்ப இந்த அளவை நீ தான் கண்டுபிடிக்கணும். இந்த அளவை நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மூலை விட்டத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த மூலை விட்டத்தை மட்டும் பாரு, இது ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு. பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? அப்போ h² = l² + b² அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா கூட நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். பித்தாகரஸ் தியரத்துல எப்பமா ஆன்சர் 13 வரணும், இந்த பக்கம் 2 மதிப்பு சொல்லிருக்கேன். இது 12 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டரா இருந்தாதான் இங்க என்ன வரணும்? 13. பல முறை சொல்லி கத்திருக்கேன், கத்தி நடத்திருக்கேன். அப்ப இங்க 13 சென்டிமீட்டர் கரணம் வரணும்னாலே இங்க 12 5 தான் இருக்கணுமே மதிப்பு. சொல்லிருக்கேன், நிறைய வேல்யூ 4 வேல்யூ எழுதி போட்டிருக்கேன் क्वेश्चन டேட்டா. அப்ப இங்க 12 அங்க 5. சோ அப்ப இது 12 அது 5 னா பெருக்கிக்கோ. 12 5 பெருக்குனா 60 சென்டிமீட்டர் ஆன்சர். அப்ப பரப்பளவு, செவ்வகத்தினுடைய பரப்பளவு 60 சென்டிமீட்டர். அடுத்தது, ஒரு எண்ணின் 60% இருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 60% இருந்து ஒரு எண்ணின் 60%, அப்போ இதுதான் அந்த எண்ணு, எக்ஸ்ன்றது அந்த எண்ணு. அந்த எண்ணினுடைய 60%னா 60/100. இதிலிருந்து 60 கழித்தால் அதே எண் கிடைக்குமா? எக்ஸே கிடைக்குமா? புரியுதா எழுதி இருக்கிற ஈக்குவேஷன்? எக்ஸ்ன்றது அந்த எண், அந்த எண்ணினுடைய 60%னா 60/100. சதவீதம்னாலே எப்படி /100 எழுதணும்ல. 60/100 - 60 என கழித்தால் சொல்லிருக்காங்க. 60 கழித்தால் அதே எண் கிடைக்கும். அப்ப எக்ஸே கிடைக்கும்னா இந்த ஈக்குவேஷன் டக்குன்னு சிம்பிளிஃபை பண்ணி, இது 3 முறை 20வது வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன். இது 5 முறை, 60 3 முறை, இது 5 முறை. இப்போ 3x - 5 - 60 = 5. இந்த ஸ்டெப் வரவையும் டவுட்டே இல்லாம வெயிட் பண்ணு.
இதை எழுதி சிம்பிளிஃபை பண்ணிருக்கான், அவ்வளவுதானே. அப்ப ஒரு எண்ணின் 60% 60 இந்த கேள்வி டிஃபால்ட்டா கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த வேல்யூ இப்படிதான் எழுதணும். 60%னாலே 60/100, அந்த எண்ணுனா x எடுத்துக்கிறேன், -60 = x எழுதிருக்கேன். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஒண்ணு இல்லம்மா, இந்த 5 தூக்கி போய் இவனோடையும் இந்த 5 தூக்கி போய் இவனோடையும் பெருக்கிடு, அடுத்த ஸ்டெப்புக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 5 தூக்கி போய் 60ஓட பெருக்குனா 60 300, அப்ப 3x - 300 = 5x. இந்த 5 தூக்கி போய் இவன் கூடயும் பெருக்கிருக்கேன், அவ்வளவுதான். அந்த 5 மேல எடுத்துட்டு வந்துட்டேன், இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த ஸ்டெப்பை சால்வ் பண்ண ஆன்சர் x எல்லாம் ஒரு பக்கம் சேர்த்துக்கலாமா, 5x ல 3x போச்சுன்னா 5x - 3x = 300. சோ நம்ம அடிச்சா 2x = 300. x இன் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 300/2 அடிச்சா x இன் மதிப்பு 150. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் C, 150. அடுத்தது 8000க்கு 6 மாதங்களுக்கான, ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8000க்கு தனி வட்டி காண்கன்னு கொடுத்துருக்கனே தவிர 7% வட்டி விகிதம் இங்க அதை கொடுக்க காணும், அது தெளிவா போட்டுக்கோங்க. 7% வட்டி விகிதத்துல, ஓகேவா, 7% வட்டி விகிதத்துல ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை கேட்டிருக்காங்க. 8000 ரூபாய் ஃபார்முலா SI = PNR/100. பிரின்சிபல் எவ்வளோ 8000. பிரின்சிபல் எவ்வளோ 8000. n நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷம், ஒரு வருடம் 6 மாதம். இந்த ஒரு வருடம் 6 மாதம் என்றது 18 மாதம் கணக்கா. ஒரு வருடம் 6 மாதம் என்பது எத்தனை மாதங்கள், 18 மாதங்கள். அந்த 18 மாதங்கள் நான் போடும்போது வகுத்துல இங்க 100 இருக்கு, அந்த 100 அப்படியே வச்சுட்டு கீழே யார போடணும்னா 12 போடணும். ஏன் 12 போடுறேன்னா, நான் இந்த ஒரு வருடம் 6 மாதம் என்பதை மாதமா கன்வெர்ட் பண்றேன். ஒரு வருடம் 6 மாதம் என்றதை 18 மாசமா கன்வெர்ட் பண்றேன். 18 மாசமா நான் கன்வெர்ட் பண்ணும்போது கீழே அதே மாதங்களால் அடிக்கணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம், 12 மாசம். அப்ப நான் மாதமா கன்வெர்ட் பண்ணும்போது கீழே எதை போடணும், 12 போடணும். அப்ப 18/12 எத்தனை சதவீத வட்டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. அவ்வளவுதான், இதை சால்வ் பண்ண ஆன்சர். சோ இந்த இடத்துல நீ ஒரே ஒரு புது வேலை தான் பண்ணேன். அந்த 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. 1.5 வருஷம்ன்றது எத்தனை மாசம் பார்த்தேன், 18 மாசம் பார்த்தேன். 18 மாசம்ன்றத திருப்பி மாசத்தால அடிக்கணும்னா 12ஆல போட்டுக்கிட்டேன். இப்ப ஈஸியா அடிக்கலாம்ல. இது 6வது வாய்ப்பாட்டுல அடிச்சாலே இது 2 முறை, இவர் எத்தனை முறை, 3 முறை. இந்த 2 பூஜ்ஜியத்துக்கு இந்த 2 பூஜ்ஜியத்தை அடிச்சிருவேன். இவர் மிச்சம் இருக்கவங்க அடிச்சா 40. சோ மிச்சம் யாராலையும் அடிப்பட மாட்டாங்க, எல்லாரும் மேல இருக்கிறவங்க மட்டும்தான். 7 3 சாரி 4 3 ஏதோ ஒருத்தர் பேருக்குங்க. 3 7 21, 21 × 40. சோ ஒரு நாள் 4, 2 நாள் 8. சோ 840 வட்டி, அவ்வளவுதான்மா. அடுத்தது 57வது क्वेश्चन. 2 dice are rolled once, how many possible outcomes are there? 2 பகடைகளை ஒரு முறை உருட்டப்படுகின்றன எனில் அதன் மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. 2 பகடையை உருட்டினாலே, 2 பகடையை உருட்டுற, அப்ப பகடைனாலே 6. எத்தனை பகடை உருட்டியோ அதை பவர்ல போடணும். அப்ப 2 பகடைனா 2. சோ 6/2 36. அப்ப மொத்த நிகழ்வுகள் எத்தனை கிடைக்கும், 36. ஏ ஆப்ஷன். அடுத்தது லீஃப் ஃப்ரூட், ஸ்டெம் ரூட், ஃப்ளவர். லீஃப் ஃப்ரூட், ஸ்டெம் ரூட், ஃப்ளவர், இதெல்லாம் வந்து வார்த்தைகளை ஒழுங்கா அரிசி அமைக்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, கீழ இருந்து மேல இருந்து கீழே தெரியல, வேர் கீழே இருக்கு. 3 ஆப்ஷன் இருக்கு, அதனால வேர் தான். அப்ப வேர்ல தொடங்கும். வேர் வந்து முதல்ல, வேர்ல இருந்து அப்படியே என்ன ஆகும், தண்டு, துண்டு கிடையாது, இது தண்டு, ஓகேவா, தண்டு 3. தண்டுல இருந்து என்னவாகும், இலை முளைக்க ஆரம்பிக்கும், கரெக்ட். அப்போ 1 4 3 1. அதுல இருந்து என்ன ஆகும், மலர் வரும், மலர்ல இருந்து கனி வரும். சோ 5 2 ஆன்சர், ஓகேவா. சோ பூ பூத்து பூவில இருந்து காய் கனி ஆகும், ஓகேவா. அடுத்தது எதில் இது தவறான படம், AFZEN கொடுத்திருக்காங்க. சோ எது தவறு, இவர்தான். இ ஆப்ஷன் தவறு, அதாவது 4வது படம் தவறு. சோ டி ஆப்ஷன் 4வது படம் தவறு. ஏன் தவறுனா, ஏவை உருவாக்குவதற்கு 3 கோடு, எஃப் ஐ உருவாக்குவதற்கு 3 கோடு, Z ஐ உருவாக்குவதற்கு 3 கோடு, N ஐ உருவாக்குறதுக்கு 3 கோடு. ஆனா ஈக்கு மட்டும் எத்தனை கோடு தேவைப்பட்டிருக்கு, 4 கோடு தேவைப்பட்டிருக்கு. அதனால 4வது ஆப்ஷன் தவறு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन, மேட்ச் தி ஃபாலோவிங் கொடுத்திருக்கேன். சோ மீடியன் ஃபார் 3 5 7 9, மோட் ஃபார் அப்படின்லாம் கொடுத்திருக்கேன். மோடுனால எது அதிகமா ரிப்பீட் ஆகிற நம்பர் தான மோடு. முகடுன்னு கேட்டிருக்காங்க. முகடுனா நிறைய முறை ரிப்பீட் ஆகுது. இதுல நிறைய முறை ரிப்பீட் ஆயிருக்கு 5. அப்போ பிக்கு வந்து 1 ஆன்சர். பிக்கு 1 எந்த இடத்துல இருக்கு, இந்த ஆப்ஷன்லயும் இந்த ஆப்ஷன்லயும் இருக்கு. அப்ப பியும் கிடையாது, டியும் கிடையாது. சோ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்னு ஆப்ஷன்.
முகடை கண்டுபிடிச்சிட்டேன். வீச் அடுத்தது ரேஞ்ச் கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. ரேஞ்ச்ன்றது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிக்க வேண்டியதுதான். அப்ப 8ல இருந்து 4 போச்சுன்னா 4. அப்ப சிக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 4th இடத்துல இருக்குது. சிக்கு 4வது இடத்துல இருக்குது. அப்ப இவர்தான் சி ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ மீடியன் ஃபார் திஸ் நம்பர், மீடியன்னா நடுவுல இருக்கிற நம்பர் 6 ன்னு சொல்லிடலாம். அப்ப இவருக்கு 2. அடுத்தது டூப்ளிகேட் ரேஷியோ ஃபார் 6. நான் டூப்ளிகேட் இருபடி விகிதம்னு கேட்டிருக்கேன். டூப்ளிகேட்னா என்ன பண்ணணும், கொடுத்த நம்பர் அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். சோ 36. ஓகேவா? சப் டூப்ளிகேட்னா அதை கொடுத்துட்டு இதை கேட்பான், டூப்ளிகேட்னா இதை கொடுத்துட்டு அதை கேட்பான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒழுங்கா பாத்துக்கோங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் 2143. சோ गाइस எல்லாமே இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓட்டப்படியா படிங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். Thank you.